வணக்கம் நண்பர்களே! ஐ அம் பேக் சீரிஸோட டே 2 இது. என்னடா இவன் காலங்காத்தாலே இவ்வளோ இது ஜாலியா சாப்பிட்டுருக்கானேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா காலேஜுக்கு லேட்டு. சரி லேட்டானது தான் ஆச்சு. சாப்பிட்டு போயிரலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். உள்ள போனா நண்பரோட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு மத்தியானம் காலேஜ் விட்டு கிளம்புனோனே வெயிலுக்காக ஒரு ஐஸ்கிரீம். மத்தியானம் வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீட்டுக்கு மேலே ஃப்ளைட் எல்லாம் பறந்துன்னு இருந்துச்சு. ஜாலியா அத நான் வாட்சா விட்டுட்டு சாயந்தரமா கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போதைக்கு சர்க்யூட் ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம ட்ரெய்னர் தராரு. இந்த ஷோல்டர் பிரஸ்ஸு, லேட் புல் டவுன், அப்புறம் வந்துட்டு பைசெப் கர்ல்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தான் தந்துட்டுருக்காரு. அப்பர் பாடி தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இந்த லேட் புல் டவுன் மிஷின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புரியுது ஏன் வந்துட்டு லேட்டு போடுறவங்களோட விங்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. மைண்ட் டு மசில் கனெக்ஷன் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து ஹோம் ஒர்க் அவுட்டோட நல்லாயிருக்கு. நண்பருக்கு புரதம் வாங்கிட்டு யாரோ டோலிகிட்ட பேசிகிட்டு இருந்தார். யார் இந்த டோலின்னு தான் தெரில. எனக்கும் புரதத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஆள் உப்புமா செஞ்சுன்னு இருக்கிறாருங்க. என்ன ஐயையோ! நான் சிக்கனை மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிட்டேன். இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. கிஸ்தனிக்ஸ் அண்ணாவோட சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான். அதாவது பேச்சுலர் சிக்கன். உப்புமா செஞ்சுட்டு எவ்வளோ ஜாலியாக நிற்கிறாரு பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம ரூம்மேட்ஸ் மத்தியானம் செஞ்சு வச்ச பீட்ரூட் ரைஸோட சிக்கனை போட்டு அச்சாச்சு நைட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பூனை நண்பரை கொஞ்சம் நேரம் வம்பிழுத்துட்டு படுக்க போயிட்டேன். கடினமாக இருங்க.